இறைவனுக்கு நன்றி. ஆயிரத்தி 1985 ஆண்டில் 130 திரைப்படங்கள் வெளிவந்தன. ஆண் பாவம், உதயகீதம், ஒரு கைதியின் டைரி, கன்னிராசி, சிந்து பைரவி, தென்றலே எண்ணெய்த்தொடு, படிக்காதவன், பூவே பூச்சொடவா, முதல் மரியாதை ஆகிய படங்கள்தான் வெற்றியை நோக்கி சென்றன. இதில் முதியோர் காதலை முன்னிறுத்தி சமூகத்தின் இளக்காரத்தை சம்பாதிக்காமல் சரித்திர சாதனை செய்த கிராமத்து படம் முதல் மரியாதை ஒன்றுதான். சினிமா என்கின்ற அழகிய கலையில் இது ஒரு புதிய சகாப்தம், புதிய கோணம். கண்ணனின் ஒளிப்பதிவு பொட்டல் மணற்காட்டை பொன் விளையும் பூமி போல தகதகவென காட்டியது. சுந்தர நடிகையாக ராதாவுக்கு ஜாக்கெட் இல்லாத ஆடைதான் படம் முழுக்க. ஓரிடத்தில் கூட விரசம் முந்திக் கொண்டு பந்தி வைக்காத அளவிற்கு காட்சிக்குள் கதையை மூழ்கடித்திருந்தார் இயக்குனர். இதுவே இந்த படத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி. நடிப்பு இமயத்துடன் இயக்குனர் இமயம் இணைந்த முதல் படம். நடிப்பு இமயத்திற்கு இயக்குனர் இமயம் செலுத்திய முதல் மரியாதை. படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டாம், இயல்பாக காட்சிக்கேற்ற போல வந்து நின்றாலே போதும் என்று நடிகர் திலகத்தை ஆட்டிவிட்டார் பாரதி ராஜா. சாதனைக்கு ஒரு காரணம், அன்னக்கிளி படத்திற்கு கதை வசனம் எழுதிய செல்வராஜ் இந்த படத்திற்கு மண் வாசனையுடன் கூடிய வசனத்தை எழுதியிருந்தார். மனோஜ் கிரியேஷன் சார்பாக பாரதி ராஜா தயாரிக்க ராதா, வடிவுக்கரிசி, சத்யராஜ், ஜனகராஜ், ரஞ்சினி ஆகியோர் மின்னிய இப்படத்தினால் தமிழ் திரைப்பட உலகிற்கு கிடைத்தது முதல் மரியாதை. இதிலிருந்த சிவாஜியின் நடிப்பில் ஓர் அருமை, எழுதிய கதையில் புதுமை, படைத்த பாடலுக்கு இந்திய அளவில் வெகுமதி, அமைத்த இசையில் முன் எப்போதும் கேட்டிராத கிராமத்து ராகம், முன்னும் பின்னும் ஒரு நிகழ்வை வைத்து எண்ணி பார்க்கும் தொழில்நுட்ப யுத்தி ஆகிய முதல் மரியாதைகளை இப்படத்திற்கு பெற்று தந்தன. சிவாஜிக்கு அடுத்து இந்த படத்தில் இருவர் நடித்தார்கள். வடிவுக்கரிசி, ராதா. ஓர் 50 வயதை கடந்த பெரும் செல்வந்தரான ஊர் பெரியவருக்கு 20 வயதுக்கு குறைவான ஒரு இளம் பெண்ணிடம் ஏற்பட்ட மனப்பரிச்சயத்தை விரசமின்றி விவரித்திருந்தார் பாரதி ராஜா. வார்த்தைக்கு வராத சோகத்தை வைரமுத்து வழியாக வெளிப்படுத்தி ஜானகி, மலேசிய வாசுதேவன், கௌசல்யாவுடன் இணைந்து பாடியிருந்தார் இளையராஜா. மரியாதையின் கதை சுருக்கம். மலைசாமிக்கு பொன்னாத்தா மனைவி. தன் மாமன் மணக்கச் சொன்னார் என்பதற்காக யாருக்கோ கருவுற்ற அவளை மணந்து மானம் காத்தார் மலைசாமி. இந்த ரகசியம் தெரியாத பொன்னாத்தால் ஏதோ சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கைப்பட்டவனாக எண்ணி மரியாதை இல்லாமல் அவரை நடத்தி வருகிறாள். அவரோ அவளை சீண்டுவதே இல்லை. மாமன் தன் காலில் விழுந்தார் என்பதற்காக அந்த காலில் செருப்பு அணிவதே இல்லை. யாருக்கோ உருவாகிய அந்த குழந்தை தன் குழந்தையாக பாவித்தார், வளர்த்தார். அதற்கு திருமணமும் செய்து கொடுத்தார். ஊரே முதல் மரியாதையாக அவருக்கு தருகின்ற போது வீட்டில் அது இல்லை என்கின்ற ரகசியம் இரண்டோருக்குத்தான் தெரியும். அப்போதுதான் அந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வருகிறது குயில். எசப்பாட்டு பாடி யதார்த்தமாய் சிநேகிதம் கொள்கிறாள். மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை என்று பாடி தவிக்கிறார் அவர். குயிலும், ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, இது தப்பான கருத்தா, தண்ணீரில் இழுத்தா என்று வினவுகிறாள், விரும்புகிறாள். விஷமிகளுக்கு தெரிகிறது வீட்டில் முதல் மரியாதை இல்லை என்பதால் குயிலுடன் வாழ்வதற்கென்று விர் என்று போகிறார். ஆனால் அவளோ கீற்று கொட்டகையில் இல்லை, கைத்து கட்டிலும் இல்லை. ஒருவனை கொலை செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகிறாள். யாரவன்? 20 வருடங்களுக்கு முன்பு பொன்னாத்தாளை கெடுத்தவன். அவளது குடும்ப மானத்தை காற்றில் பறக்கவிட வருகின்றான். அவனை ஓடக் கழியால் அடித்து உயிரை எடுத்தால் குயில். மலைச்சாமியின் குடும்பமானம் யாருக்கும் தெரியாமல் காப்பாற்றப்பட்டது. வழக்காடக்கூடாது என்று சத்தியம் வாங்கினாள் குயில். நான் உனக்காக எந்த உதவியும் செய்யல குயிலு, நீ எனக்கு குலதெய்வம். எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் உனக்காக காத்து கிடப்பேன் என்கிறார்.
அவளது குடிசையிலேயே அவர் அந்திமா காலம் நெருங்குகிறது. அதனால் ஜாமீனில் குயில் வருகிறாள். அந்த ஊருக்குள் அவளது பாதம் படியும் போது அவளது கட்டிலில் அடங்கிப் போயிருந்த அசையாத உடல் துளிர்க்கிறது, அசைகிறது. நேரில் கண்டதும் கருமணியை ஒப்படைத்து மலைச்சாமி உயிர் உடன் பிரிகின்றது. சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருது இந்த படத்தில் கவி பேரரசு வைரமுத்துவுக்கு கிடைத்தது. இருக்கு, குளம் இருக்கு, ஏக்குருவி, ஜோடிக்குருவி, சிட்டுக்குருவி, அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன், ஏறாத மலையில் இழந்த பழுத்திருக்கு, ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பூ, வெட்டிவேறு வாசம், விடலப்புள்ள நேசம் பாடல் வரிகளால் தமிழ் திரைப்பட உலகை பெரிதும் மதிக்கலாயினர் இந்திய சினிமாவினர். சூசகமான விரசமில்லா வசனம், பட்டவர்த்தனம் இல்லாமல் வயசுக்கு மீறிய காதலை சொல்லிய கவிதையின் ஆழம், கட்டிப்பிடித்து காதல் டூயட்டோ கனவு பாடலோ அமைக்காத இயக்குனரின் சாமர்த்தியம் ஆகிய வனப்புகளுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்ததன் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் மேற்கூறிய காரணங்களால் தான் சிவாஜியின் மேலெழுந்த தொந்தியும் தொப்பையும் ஏன் வயதும் கூட விரசமாக தெரியவில்லை. பாரதி ராஜாவின் இப்படிப்பட்ட அழுத்தமான திரைக்கதை பரிகாசிப்பதையும் தாண்டிய பல பளபளப்புகள் முதல் மரியாதைக்கு இறக்குமதி செய்தன. எடுப்பிலேயே கதாபாத்திரத்தின் போக்கினை குறிப்பாக காண்பிப்பது சிறந்த படைப்பாளியின் ஒரு அடையாளம். அதனை காட்சியிலும் வசனத்தாலும் முதல் மரியாதையில் முடிந்திருந்தது அருமையிலும் அருமை. படத்தின் தொடக்கத்திலே சிவாஜி, செங்கோடா, உன்னுடைய வீட்டை தாண்டும் போதா எனக்கு முள்ளு குத்தணும் என்று பேசியிருப்பார். குயிலுவை ராதா உயிர் முள் என்று அவர் சொல்லாமல் சொல்லி காட்டியது முன்னால்தான் என்று புலப்படும். வெள்ளை முடியில் கருமணியை கோர்த்து ஒரு தாலி போல மரியாதைக்குரியதாக பாரதி ராஜா ஆக்கியிருந்தார். கிராமத்து மண் மீது அவர் கொண்டிருந்த பண்பாட்டு புதையலை வெளிப்படுத்தும் காட்சியது. சிறையில் இருந்து அந்த கிராமத்து குயில் ஊர் மண்ணை மிதித்ததும் கைத்துக்கட்டிலில் படுத்திருக்கும் கதாநாயகனின் விரல், புருவம், தாடை உள்ளிட்டவை துள்ளும் இயங்கா தசைகளையும் இயங்க வைத்த நடிகர் திலகத்தின் இச்சாதனை முதல் மரியாதைக்கும் உண்டு. தமிழுக்கும் அந்த மொழியை பேசுகிற மக்களுக்கும் கிடைத்த அரிய புதையல் இந்த முதல் மரியாதை. நடிப்பு இமயம் நடிகர் திலகத்திற்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கொடுத்த முதல் மரியாதை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.